Hello everyone, welcome to our daily current affairs podcast. இன்னைக்கு May 11, 2026 நான் உங்க நிலா. And நான் உங்க சிவி. நாங்க ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர் பிளாட்ஃபார்ம்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் ஒரு செம்ம நியூஸ். நம்ம டெய்லி டிஸ்கஸ் பண்ற இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் எல்லாமே ஸ்கோர் கிளவரோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுக்கிறோம். மற்ற சோர்சஸ் மாதிரி பக்கமா இல்லாம எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப கன்சைஸா கொடுத்துருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, ரீசெண்டா நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல டோட்டல் क्वेश्चंसல அரௌண்ட் 80% क्वेश्चंस ஸ்கோர் கிளவர்ல இருந்து தான் வந்திருக்கு. டாப் சோர்சஸ் மிஸ் பண்ண क्वेश्चंस கூட ஸ்கோர் கிளவர் கவர் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டா நடந்த SBI PO 2025 எக்ஸாம்ல அஃபேர்ஸ் கிளவுட விட 4 क्वेश्चंस அதிகமா ஸ்கோர் கிளவர் கவர் பண்ணிருக்காங்க. நம்ம ஃபுல் டைம் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ்ல அனலைஸ் பண்ணி மற்ற சோர்சஸ் விட 5 டைம்ஸ் கம்மியான கண்டென்ட்ல பெஸ்ட் மெட்டீரியல் ரெடி பண்றாங்க. இந்த PDF ஸ்கோர் கிளவரோட டெலிகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கு. ஜாயின் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நியூஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஒரு புது போர்ட்டல் லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட பேரு ஸ்வஸ்த் பாரத் போர்ட்டல். சூப்பர். இது எங்க வச்சு லான்ச் பண்ணாங்க? சண்டிகர்ல நடந்த நேஷனல் சமிட் ஆன் இனோவேஷன் அண்ட் இன்க்ளூசிவிட்டியோட 10th எடிஷன்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போர்ட்டலோட மெயின் எய்ம் என்னன்னா, தனித்தனியா இருக்கிற ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஹெல்த் கேர் டேட்டா மேனேஜ்மெண்ட்டை ஸ்ட்ரீம்லைன் பண்றது தான். ஓகே, அடுத்த நியூஸ் PMGSY பத்தி, அதாவது பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா. இதோட 4th ஃபேஸ யூனியன் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் லான்ச் பண்ணிருக்காரு. எங்கன்னா ஒடிசால இருக்கிற ரயாகடா அப்படிங்கிற இடத்துல. இதுக்கு எவ்வளோ ஃபண்ட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க? இதுக்காக 1700 crore rupees அவுட்லே கொடுத்திருக்காங்க. இதுக்கு கீழே 827 ரோட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது டோட்டலா 1701.84 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இதுக்காக ஆகிற செலவு 1698.04 crore rupees. இதோட மெயின் நோக்கமே முதல் முறையா 898 ஹேபிடேஷன்ஸ்க்கு ஆல் வெதர் கனெக்டிவிட்டி கொடுக்கறது தான். ஒடிஷால எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் இதுல கவர் ஆகுது? ஒடிசால இருக்கிற 8 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல உள்ள 898 வில்லேஜஸை இது டார்கெட் பண்ணுது. முக்கியமா ரிமோட் ரீஜியன்ஸ்க்கு கனெக்டிவிட்டி கொடுக்கறது தான் பிளான். இதுல ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு நடுவுல 60:40 ரேஷியோல ஷேர் ஆகுது. கிளியர். அடுத்ததும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சம்பந்தப்பட்ட நியூஸ் தான். குழந்தைகளுக்கான டயபெட்டிஸ் பத்தி ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோட பேரு கைடன்ஸ் டாக்குமெண்ட் ஆன் டயபெட்டிஸ் மிலிட்டஸ் இன் சில்ட்ரன். இதையும் சண்டிகர்ல நடந்த அதே நேஷனல் சமிட்ல தான் ரிலீஸ் பண்ணாங்க. இதுல என்ன ஸ்பெஷல்? இந்தியாலேயே முதல் முறையா ஸ்கிரீனிங், டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட் அண்ட் லாங் டேர்ம் மேனேஜ்மெண்ட்காக கொண்டு வரப்பட்ட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ்டு நேஷனல் ஃப்ரேம்வொர்க் இதுதான். இதுல முக்கியமா 4Ts அவேர்னஸ் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த 4Tsனா என்னென்ன? டாய்லெட், தர்ஸ்டி, டயர்ட் அண்ட் தின்னர். இது 4 தான் அந்த 4Ts. இந்த சயின்ஸை வச்சு டைப் 1 டயபெட்டிஸை ஏர்லி ஸ்டேஜ்லயே டிடெக்ட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். வாவ், ரொம்ப முக்கியமான இனிஷியேட்டிவ். சரி, இப்போ எக்கானமி நியூஸ்க்கு போலாம். S&P குளோபல் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிறிசில் ரேட்டிங்ஸ் லிமிடெட் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியா ஃபார்வர்ட் எமர்ஜிங் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல GDP பத்தி என்ன சொல்லிருக்காங்க? FY27க்கான இந்தியாவோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் க்ரோத்தை 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணி 6.6% மாத்திருக்காங்க. பிகினர்ஸ்க்காக சொல்றேன், பேசிஸ் பாயிண்ட்ஸ்னா ஒன்னும் இல்ல, 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் சேர்ந்தா 1%. ஸோ 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ்னா 0.5% குறைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ FY26க்கு எவ்வளவு எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க? FY26க்கு GDP growth 7.6% இருக்கும்னு சொல்லிருக்காங்க. FY23ல இருந்து FY26க்குள்ள ஆவரேஜ் ஆனுவல் growth 7.3% இருக்கும்னு சொல்லிருக்காங்க. ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் FY26ல 5.1% இருக்கும்னு சொல்லிருக்காங்க. CAD பத்தி ஏதாவது மென்ஷன் பண்ணிருக்காங்களா? ஆமா, கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் FY26ல 0.8%ல இருந்து FY27ல 2.2% எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்லிருக்காங்க. CADனா சிம்பிளா சொல்லணும்னா, நாம மத்த நாடுகள்ல இருந்து வாங்குற பொருட்கள் நாம விக்கிறத விட அதிகமா இருந்தா அதை CADன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம இந்தியாவோட டெட் டு GDP ரேஷியோ FY26ல 56.7%ல இருந்து 57.5% இன்க்ரீஸ் ஆகும்னு ஃபோர்காஸ்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அடுத்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு நியூஸ். NSE புதுசா எலக்ட்ரானிக் கோல்ட் ரெசீட்ஸ் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு செபி கிட்ட இருந்து ரெகுலேட்டரி அப்ரூவலும் வாங்கிட்டாங்க. இனிமே நான் எலக்ட்ரானிக் கோல்ட் ரெசீட்ஸை EGRன்னு ஷார்ட்டா சொல்றேன். இந்த EGR செக்மெண்டோட எய்ம் என்ன?
கோல்ட் ட்ரேடிங்கை ரொம்ப டிரான்ஸ்பேரண்டாகவும் எஃபிஷியண்டாகவும் மாத்துறது தான் இதோட மெயின் எய்ம். இதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய நம்பிக்கை வரும். என்எஸ்சி பத்தி ஸ்டாட்டிக் இன்ஃபோ பார்த்தோம்னா அதோட சேர்மன் ஸ்ரீனிவாஸ் இஞ்செட்டி, எம்டி அண்ட் சிஇஓ ஆஷிஷ் குமார் சௌஹான். ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்கு அண்ட் இது 1992ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, இப்போ பேங்கிங் நியூஸ் பார்க்கலாம். ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட் புதுசா ஈஸி பே கூட பார்ட்னர் பண்ணிருக்காங்க. ஈஸி பே இப்போ ஒரு பிசினஸ் கரஸ்பாண்டண்டா செயல்பட போறாங்க. பிசினஸ் கரஸ்பாண்டன்ட்னு ஒன்னும் இல்ல, பேங்க் இல்லாத கிராமங்கள்ல பேங்க் சார்பா போய் பேசிக் பேங்கிங் சர்வீசஸ் செஞ்சு கொடுக்குற ஏஜென்ட்ஸ் தான் இவங்க. சூப்பர். இது மூலமா ரூரல் அண்ட் செமி அர்பன் இந்தியால லோக்கல் மர்ச்சன்ட் அவுட்லெட்ஸ் வச்சு டிஜிட்டல் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க போறாங்க, கரெக்டா? எக்ஸாக்ட்லி. அடுத்தது ஒரு டேட்டா ரிப்போர்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸோட டேட்டா படி ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க்ஸோட நான் ஃபுட் கிரெடிட் FY26ல 15.9% இயர் ஆன் இயர் growth ரெக்கார்ட் பண்ணிருக்கு. இது ப்ரீவியஸ் இயர்ல 10.4%ஆ இருந்துச்சு. ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ்னா ஆர்பிஐயோட செகண்ட் ஷெட்யூல்ல இருக்கிற பேங்க்ஸ். நான் ஃபுட் கிரெடிட்னா ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்குற கடனை தவிர மத்த எல்லா செக்டர்ஸ்க்கு கொடுக்குற கடனும் இதுல வரும். எந்தெந்த செக்டர்ல எவ்வளோ growth வந்திருக்கு? அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ்ல 15.7% growth வந்திருக்கு. இது ப்ரீவியஸ் இயர்ல 10.4%ஆ இருந்துச்சு. இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல 15% growth வந்திருக்கு. ஆனா சர்வீசஸ் செக்டார் தான் ஹையஸ்ட் growth ரெக்கார்ட் பண்ணிருக்கு. FY 2025-26ல 19% growth வந்திருக்கு. இது ப்ரிசீடிங் இயர்ல 12%ஆ இருந்துச்சு. செம்ம டேட்டா. பிஃபோர் நாம அடுத்த நியூஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஆஸ்பிரன்ஸ்க்காக ஒரு முக்கியமான விஷயம். ஆமா, நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே படிக்கிறீங்க, ஆனா படிச்சது எக்ஸாம் டைம்ல மறந்து போகுதா? இனி கவலையே வேணாம். கூகுள் பிளே ஸ்டோரில் ஸ்கோர் கிளவர் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. இந்த ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் படிச்சீங்கன்னா அது நீங்க எப்ப மறப்பீங்கன்னு ஆப்பே ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டான டைம்ல உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். ஸோ ஒன்ஸ் படிச்சா லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. மேனுவலா ரிவைஸ் பண்ற டென்ஷனும் இனி உங்களுக்கு இல்ல. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கைஸ், எங்களோட இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு பின்னாடி எங்களோட நிறைய எஃபர்ட் இருக்கு. சோ உங்க லைக் கொடுங்க, அட்லீஸ்ட் உங்க 5 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இப்போ அக்ரிமெண்ட்ஸ் நியூஸ்க்கு போலாம். NLC இந்தியா லிமிடெட் ஒரு நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. யாரு கூடனா பிரான்ஸ் சேர்ந்த எலக்ட்ரிசிட்டி டே பிரான்ஸ் கூட. எதுக்காக இந்த அக்ரிமெண்ட்? இந்தியால நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்றதுக்காக தான். முக்கியமா யூரோப்பியன் பிரஷரைஸ்ட் ரியாக்டர் அண்ட் ஸ்மால் மாடியுலர் ரியாக்டர் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ண போறாங்க. இதுல EPR அப்படிங்கிறது தேர்ட் ஜெனரேஷன் பிரஷரைஸ்ட் வாட்டர் ரியாக்டர். இது ஃப்ராமட்டோம் அண்ட் EDF சேர்ந்து உருவாக்குனது. NLCILோட டார்கெட் என்னன்னா 2030க்குள்ள 20 கிகாவாட்ஸ் பவர் ஜெனரேஷன் கெப்பாசிட்டி அச்சீவ் பண்றது தான். அடுத்த ரிப்போர்ட் செக்ஷன்ல ஒரு நியூஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்தி ராஜ் ஒரு இண்டெக்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. பஞ்சாயத் அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் 2.0. இது FY24க்கான இண்டெக்ஸ். கிராம் பஞ்சாயத்ஸோட பெர்ஃபார்மன்ஸை இவாலுவேட் பண்றதுக்கு தான் இது. இதுல எந்த ஸ்டேட் டாப்ல இருக்கு? திரிபுரா தான் டாப் பர்ஃபார்மிங் ஸ்டேட். அங்க இருக்கிற டோட்டல் 1176 ரூரல் லோக்கல் பாடிஸ்ல 943, அதாவது 80% ஃப்ரண்ட் ரன்னர் கேட்டகரியில வந்திருக்கு. இதுக்கு அடுத்தபடியா கேரளா அண்ட் ஒடிஷா இருக்கு. கேரளால இருக்கிற 941 ஜிபிஸ்ல 10% அண்ட் ஒடிஷாவோட 6794 ஜிபிஸ்ல 8% ஃப்ரண்ட் ரன்னர் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கு. கண்ட்ரிலேயே டாப் கிராம் பஞ்சாயத்து எது? திரிபுரால சிப்பாஹைலா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஜுகல் கிஷோர் நகர் வில்லேஜ் கமிட்டி தான் கண்ட்ரிலேயே டாப் ஜிபியா ரேங்க் ஆகிருக்கு. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் 88.44. வாவ். அடுத்தது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அண்ட் சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சேர்ந்து ICAR CMFRI ஆனுவல் ரிப்போர்ட் 2025 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மெரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன்ல யாரு லீடிங்? நம்ம தமிழ்நாடு தான் லீடிங் மெரைன் ஃபிஷ் ப்ரொடியூசர். டோட்டலா 6.85 லேக் டன்ஸ் அவுட்புட் கொடுத்திருக்காங்க. இந்தியாவோட ஆக்ரிகேட் மெரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் 3% இன்க்ரீஸ் ஆகி 2025ல 35.7 லேக் டன்ஸா ரீச் ஆயிருக்கு. கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா 4th and 5th ரேங்க்ல இருக்காங்க. நம்ம ஸ்டேட் டாப்ல இருக்கிறது சம. இப்போ டிஃபென்ஸ் நியூஸ்க்கு போலாம். இந்தியன் கோஸ்ட் கார்டு புதுசா ஒரு ஷிப்பை கமிஷன் பண்ணிருக்காங்க. அதோட பேரு ICGS அச்சால். இது ஒரு நியூ ஜெனரேஷன் அடம்யா கிளாஸ் ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல். இது எங்க வச்சு கமிஷன் பண்ணாங்க? கோவால வாஸ்கோ அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கோவா ஷிப்யார்ட் லிமிடெட்ல தான் கமிஷன் பண்ணாங்க. இந்த வெசலை குஜராத்தோட வடினார் அப்படிங்கிற இடத்துல தான் ஸ்டேஷன் பண்ண போறாங்க. GSL டோட்டலா 8 FPVs பில்ட் பண்றாங்க. அதுல இது 5th ஷிப். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பத்தி சொல்லுங்க. இது 51 மீட்டர் லாங் வெசல். இதுல ஓவர் 50% இண்டிஜீனியஸ் கண்டென்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. 2 3000 கிலோவாட் டீசல் என்ஜின்ஸ் இருக்கு. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் 27 knots அண்ட் ஆபரேஷனல் என்டியூரன்ஸ் 1500 நாட்டிக்கல் மைல்ஸ். சூப்பர்.
அடுத்து இந்தியா சக்சஸ்ஃபுல்லா அக்னி 5 மிசைலோட செகண்ட் ஃபிளைட் ட்ரையலை கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இதுல மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் டெக்னாலஜி லான்ச் பண்ணிருக்காங்க. மிர்வ்னா ஒரு மிசைல்லையே நிறைய டார்கெட்ஸை அட்டாக் பண்ற டெக்னாலஜி. இந்த மிஷன் பேர் என்ன? இந்த டெஸ்ட்டை மிஷன் திவ்யாஸ்திரான்னு சொல்றாங்க. ஒடிஷா கோஸ்ட்ல இருக்கிற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐலண்ட்ல இருந்து இது கேரிட் அவுட் ஆச்சு. அக்னி 5 ஒரு நியூக்ளியர் கேப்பபிள் பெலிஸ்டிக் மிசைல். இதோட ஸ்ட்ரைக் ரேஞ்ச் 5000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல இருக்கும். செம்ம பவர்ஃபுல். அடுத்த ஸ்டேட் நியூஸ். கர்நாடகா கவர்மெண்ட் பெங்களூருல சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்பேஸ் டெக்னாலஜியை இனாகிரேட் பண்ணிருக்காங்க. இந்தியாலேயே ஸ்டேட் லெட்டா ஸ்பேஸ் செக்டார்க்குன்னு ஆரம்பிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் சென்டர் இதுதான். இது யார் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க? கர்நாடகா இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி சொசைட்டியும் சாட்காம் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அகாடமிக் ரிசர்ச்சுக்கும் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸை கமர்ஷியலைஸ் பண்றதுக்கும் நடுவுல இருக்கிற கேப்பை பிரிட்ஜ் பண்றது தான் இதோட நோக்கம். அடுத்து பீகார் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு நியூஸ். பீகார் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம்காக வேர்ல்ட் பேங்க் கிட்ட இருந்து $500 மில்லியன், அதாவது அரவுண்ட் 4750 crore rupees லோன் வாங்குறதுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. வேற என்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்ரூவ் பண்ணிருக்காங்க? PM இ-பஸ் சேவா திட்டத்துக்கு கீழே 400 எலக்ட்ரிக் ஏசி பஸ்ஸஸ் ஆபரேட் பண்றதுக்காக 1.85 ஏக்கர்ஸ் லேண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அதுபோக AI பேஸ்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி ரோட்ஸை மானிட்டர் அண்ட் மெயின்டைன் பண்றதுக்கு 15,967.03 crore rupees சாங்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபைனலி அப்பாயின்மெண்ட் செக்ஷன். இதுல நிறைய பாலிடிக்ஸ் நியூஸ் இருக்கு. வெஸ்ட் பெங்காலோட ஃபர்ஸ்ட் பிஜேபி சீஃப் மினிஸ்டரா சுவேந்து அதிகாரி பதவியேற்றிருக்காரு. இவரு ஃபார்மர் சிஎம் மமதா பானர்ஜியா பவானிபூர் கான்ஸ்டிடியூவன்சில தோற்கடிச்சாரு. பிஜேபி எவ்வளோ சீட்ஸ் வின் பண்ணாங்க? 2026 அசெம்பிளி எலெக்ஷன்ஸ்ல மொத்தம் இருக்கிற 207 சீட்ஸ்ல பிஜேபி 207 சீட்ஸ் வின் பண்ணிருக்காங்க. கவர்னர் RN ரவி தான் இவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாரு. அதுவும் கொல்கத்தால பிரிகேட் பரேட் கிரவுண்ட்ல ரவீந்திரநாத் டாகோரோட 165th பர்த் ஆனிவர்சரியான பொச்சேஷே போய்ஷாக் அன்னைக்கு பெங்காலில உறுதிமொழி எடுத்தாரு. அடுத்து RBI டெப்யூட்டி கவர்னரா ரோஹித் ஜெயின் அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. இத அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் த கேபினட் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இவர் May 3, 2026ல இருந்து 3-year டேர்ம்க்கு இருப்பாரு. இவர் ரவிசங்கரை சக்சீட் பண்றாரு. டிஃபென்ஸ்லயும் 2 புது அப்பாயின்மெண்ட்ஸ். லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜசுப்ரமணியன் இந்தியாவோட 3rd சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபா அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. இவர் ஜெனரல் அனில் சௌஹானை சக்சீட் பண்றாரு. அனில் சௌஹானோட எக்ஸ்டெண்டட் டென்யூர் 30th May 2026ல முடியுது. இன்னொரு அப்பாயின்மெண்ட் என்ன? வைஸ் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் நெக்ஸ்ட் சீஃப் ஆஃப் த நேவல் ஸ்டாஃபா அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. இவர் 31st May 2026ல சார்ஜ் எடுத்துப்பாரு. இவர் அட்மிரல் தினேஷ் குமார் திரிபாத்தியை சக்சீட் பண்றாரு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்ம தமிழ்நாடோட புது சிஎம் நியூஸ். தமிழக வெற்றிக் கழகத்தோட பிரசிடென்ட் C. ஜோசப் விஜய் தமிழ்நாடோட 13th சீஃப் மினிஸ்டரா பதவியேற்றிருக்காரு. வாவ்! கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கர் சென்னையில இருக்கிற ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல இவருக்கு ஓத் அட்மினிஸ்டர் பண்ணிருக்காரு. TVK 108 சீட்ஸ் வின் பண்ணி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்திருக்காங்க. மெஜாரிட்டி மார்க் 118 சீட்ஸ். அதை சர்பாஸ் பண்றதுக்காக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கூட கோலிஷன் வச்சு டோட்டல் சப்போர்ட்டா 120 MLAஸா கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு எல்லா நியூஸும் கவர் பண்ணிட்டோம். பாட்காஸ்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம அனௌன்ஸ்மெண்ட். டெலிகிராம்ல கரண்ட் அஃபேர்ஸ் லீக்னு ஒரு குவிஸ் டெய்லி நைட் 8 PM நடக்குது. இது சும்மா குவிஸ் இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ்க்கான IPLன்னு சொல்லலாம். ஆமாங்க கைஸ், மாசம் ஒரு புது லீக் ஸ்டார்ட் ஆகும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்க ஸ்கோர்ஸை கவுண்ட் பண்ணி வின்னர்ஸ்க்கு செம எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் கொடுக்கறாங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை பை. Thank you guys. Keep preparing and all the best.